Hello students, welcome to ECE preparation. நம்மளோட சேனலில் டிஆர்பி இசிக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் எடுத்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்குறோம். தட் இஸ் எம்சிக்யூ கொஷின்ஸ். ஓகே, எல்லா சப்ஜெக்ட்ஸுமே டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்குறோம். உங்களுக்கு ஏதாவது சப்ஜெக்ட்ஸில் டவுட்டோ இல்லை வேறு ஏதாவது சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லா சப்ஜெக்ட்ஸுமே நம்ம கவர் பண்ணுற மாதிரி தான் பிளானில் இருக்கிறோம். ஓகேங்களா? அந்த விதத்தில் இன்றைக்கி நான் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய சப்ஜெக்ட் டிஎஸ்பியில் என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீனியர் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம். ஓகே, ஸோ லீனியர் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம்னா ஃபர்ஸ்ட்டு என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலாக ஒரு சிஸ்டம் வந்து தன்னோட லீனியர் ப்ராப்பர்ட்டியையும் டைம் இன்வேரியன்ட் ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் எல்டிஐ சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா அதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்து அதே மாதிரி தான் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிஸ்டம்ஸில் பார்த்தோம்லப்பா. ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்கும். ஓகே, பட் இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு இம்பல்ஸில் வந்து இருக்கும். ஸோ அதை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா del of n h of n அப்படின்னு கொடுத்துருந்தாலே இட் ஷுட் பி எ எல்டிஐ சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ இப்போ கொஷின் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்து அதை சிம்பிளிஃபை பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, இது கேட்டில் இப்போ 2022 கேட்ட கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அஸ் வெல் அஸ் ரொம்ப ஈஸியும் கூட. புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? ஸோ அப்போ அதோட ஃபங்க்ஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா y of n ஈக்குவல் டு ஓகே, அதாவது y of n இது வந்து அவங்க கிவன் டேட்டாவாக கொடுத்துருக்குறாங்க. சம்மேஷன் n ஈக்குவல் டு -5 to 5 ஓகே sin 2n தென் del of n + 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த கொஷினை கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணால் எங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள் எல்டிஐ சிஸ்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக சொன்னால் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதனால் இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா del of n அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா பேசிக்காகவே நம்ம சம்மேஷன் கொடுத்துருக்கிறதுனால சம்மேஷன் அப்ளை பண்ணி வேல்யூ கால்குலேட் பண்ணணும். பட் அதுக்கு முன்னாடி எனக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 2 சிக்னல் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து இம்பல்ஸ் சிக்னல் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்து சைன் சிக்னல் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இம்பல்ஸ் சிக்னலோட லிமிட் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு கால்குலேட் பண்ணிங்க. ஸோ அப்படி கால்குலேட் பண்ணிங்கன்னா எனக்கு n ஈக்குவல் டு என்ன வரும், n ஈக்குவல் டு -7 வருது. ஓகேங்களா? எப்படி கால்குலேட் பண்ணிங்க மேம் அப்படின்னா n + 7 = 0. ஸோ n ஈக்குவல் டு இங்கே இருக்கிற +7 அங்கே போணுச்சுன்னா -7. ஸோ என்னோட டிஸ்க்ரீட் வேல்யூ வந்து -7. ஓகேங்களா? பட் இங்கே எனக்கு டிஸ்க்ரீட்டோட லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க, -5 to 5 தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுலேருந்தே நமக்கு தெரியுது என்ன அப்படின்னா -7 அப்படிங்கிறது இந்த லிமிட்குள்ளே வரவே வராது. ஏன் அப்படின்னா இவங்க கொடுத்துருக்கக்கூடிய லிமிட் வந்து எனக்கு -5 to 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு இம்பல்ஸோடது வந்து என்ன அப்படின்னா எனக்கு -7. ஸோ அப்போ இம்பல்ஸ் சிக்னல் இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும், எனக்கு சைன் சிக்னல் இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணவே முடியாது. ஸோ அதோட ரேஞ்ச் வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா 0 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ அது ஆன்சர் வந்து நமக்கு என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி வந்து ஆன்சர் வந்து 0. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இது நம்மளால் அட்டன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கொஷின் மூவ் பண்ணிவிடுவோம். பட் என்ன அப்படின்னா அதில் வந்து ட்விஸ்டடாக கேட்டிருக்காங்க. இங்கே சம்மேஷன் வேல்யூ ஒரு வேல்யூ கொடுத்துட்டு இம்பல்ஸ் சிக்னலோட வேல்யூ ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சே நம்ம என்ன பண்ணிடலாம்னா வேல்யூவை வச்சே நம்ம செக் பண்ணிவிட்டு இது வந்து கண்டிப்பாக வந்து சிம்பிளிஃபை பண்ணவே முடியாது. ஸோ ஆன்சர் வந்து 0 அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். ஓகேங்களா? எனிவே உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா டிஆர்பி இசியாக இருக்கட்டும் இல்லைனா டிஎன்இபி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நம்மளோட வீடியோஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, அதே மாதிரி கான்செப்ட் புரியுது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.